இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சுகர் பீட்ஸை எப்படி ஒரு செயின் ஸ்டிச்சாக மேக் பண்ணுமோ அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் பேர்ல் வச்சு நம்ம செயின் ஸ்டிச் எப்படி பண்ண போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக மேலே பார்த்திங்கன்னா நான் கோல்டன் கலர் அந்த சுகர் பீட் வச்சு நான் ஒரு செயின் ஸ்டிச் மெத்தடில் ஒரு பீட்ஸ் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சேம் மெத்தட் நம்ம இந்த ஒயிட் பேர்லுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் சீக்வென்ஸ் நீடில். ஓகேவா, சீக்வென்ஸ் நீடில் ஏன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஏதாச்சும் பீட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த சீக்வென்ஸ் நீடில் மூலிமா மட்டும்தான் லோட் பண்ணி நம்மளால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது தேவைப்படுது. நான் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பேர்லை லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஜரி த்ரெடை நான் பாட்டம்லேருந்து மேலே இழுக்கணும். ஸோ இந்த ஷார்ப்னஸ் வச்சு இந்த நீடில் வச்சு நான் மேலே இழுத்து அதில் இந்த ஒயிட் கலர் பேர்லை நான் உள்ளே விட்டுறேன். ஸோ எப்படி ஒரு பேசிக் செயின் ஸ்டிச் போடுவோமோ சேம் மெத்தட் தான் இதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அந்த சுகர் பீட்ஸுக்கு எப்படி பண்ணுன்றது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது கிளாஸ் 2ல் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கிளாஸ் 1ல் எப்படி ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போடணுன்றதை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இது வேணால் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா சுகர் பீட் ப்ளஸ் ஒயிட் பேர்ல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் பேர்ல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா வெல்வெட் கிளாத் இருக்கும்ல, ஸோ இந்த மெட்டீரியலுக்கு பார்க்குறதுக்கு சூப்பர் ஃபினிஷாக இருக்கும் நீங்கள் இந்த ஒயிட் பேர்ல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி கேரளா சாரீ அந்த ஒயிட் சாரீஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி சாரீஸில் இது மாதிரி கோல்டன் கலர் சுகர் பீட் வச்சு மிக்ஸ்அப் பண்ணி போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒயிட் பேர்ல் போட்டு நெக்ஸ்ட்டு சுகர் பீட் ஒன்று போட்டுருக்கேன். திரும்பி சேம் கான்செப்ட் அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. நிறைய வேறு பீட்ஸ் வச்சு நம்ம நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் நம்மளே க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த மெத்தடு. ஸோ இப்போ காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ மேலே பார்த்திங்கன்னா நான் ஹாஃப் பீடு வச்சுருக்கேன் க்ரீன் கலர். ஸோ அது கூட நீங்கள் நடுவில் இன் பிட்வீன் இந்த ஒயிட் பேர்லுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த ஒரு டிசைன் மேக் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் லோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படிலாம் எத்தனை பீட்ஸ் வச்சு நம்ம பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.